தமிழகத்தில் தற்போது வரை குரங்கம்மை பாதிப்பு இல்லை என சென்னை விமான நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்தில் குரங்கம்மை கண்காணிப்பு பணியை தமிழ்நாடு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். இந்த நிகழ்வில் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொது சுகாதாரத்துறையை சேர்ந்த அதிகாரிகள், விமான நிலைய அதிகாரிகள் என பலரும் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், குரங்கம்மை நோய் தொற்று உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது எனவும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக சென்னை, திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட பன்னாட்டு விமான நிலையங்களில் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் குரங்கம்மை பாதிப்பு யாருக்கும் இல்லை என்றாலும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 10 படுக்கைகள் கொண்ட தனி வார்டு ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் கோவை அரசு மருத்துவமனையிலும் 10 படுக்கைகள் கொண்ட ஒரு வார்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 4 நகரங்களிலும் பன்னாட்டு விமான நிலையங்களை ஒட்டியுள்ள அரசு மருத்துவமனைகளில் குரங்கம்மைக்கான பிரத்யேக படுக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் வெளிநாடுகளில் இருந்து விமானத்தில் வந்தவர்களோ அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களோ யாருக்காவது இந்த பாதிப்பு இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் இருப்பதாகவும் கொல்கத்தாவில் ஏற்பட்ட சம்பவம் போல தமிழ்நாட்டில் நிகழாது என தெரிவித்தார். இது அறிவிக்கப்பட்ட நாள் முதல், அதாவது 14/8/2024 அன்றுதான் உலகம் முழுவதும் ஒரு அவசர பிரகடனம் என்கின்ற வகையில் WHO சார்பில் அறிவிக்கப்பட்டது. அந்நாள் முதல் இதுவரை ஒருவருக்கும் கூட தமிழகத்தில் இந்த பாதிப்பு இருப்பது கண்டறியப்படவில்லை. அப்படி கண்டறியப்பட்டால் உடனடியாக அவர்களை தனிமைப்படுத்தி, எப்படி கொரோனா காலத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களுக்கும் மருத்துவ செவிலியர்களுக்கும் பாதுகாப்பு கவச உடைகளை அணிந்து அவர்களை பரிசோதித்தார்களோ, அவர்களுக்கு சிகிச்சை அளித்தார்களோ, அதேபோல் சிகிச்சை அளிப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களை தனிமைப்படுத்துவதும், அவர்களுடனான அந்த பயணிகளுடனான தொடர்பில் இருந்தவர்களை கண்காணிப்பதும், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் தொடர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.